Hi friends, this is Nivita. In the video 11th standard physics page number 89 unit 2 kinematics lesson la irukra angular displacement இந்த டாபிக் தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஒரு பார்ட்டிக்கலை கன்சிடர் பண்ணிக்கோங்க. அது வந்து ஒரு பாயிண்ட் ஓவர் பேஸ் பண்ணி அது வந்து சுற்றுது. இந்த சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் ஆர், ஒரு சர்க்கிள் அதோட ரேடியஸ் ஆர்னு இருக்குது. ஸோ அதில் அந்த பார்ட்டிக்கல் வந்து சுற்றிட்டு இருக்குது. ஓகேவா? லெட் த பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல் at t is equal to 0. ஸ்டார்டிங் டைம் வந்து அது வந்து ஏல இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த பார்ட்டிக்கல் வந்து முதல்ல இந்த ஏல இருக்குது. அதுக்கப்புறம் டைம் ஆனதுக்கப்புறம் அதோட பொசிஷன் என்னவா மாறிடுது, பிக்கு போயிடுது. ஓகேவா? அப்போ என்ன சொல்கிறாங்க, the angle described by the particle about the axis of rotation or center is in a given time is called the angular displacement. angular displacementனா ஆங்குலார்னாலே என்னது, ஏதோ ஒரு ஆங்கிளை குறிக்கிறது அப்படின்னு இருக்குது. ஸோ முதல்ல ஏல இருந்த அந்த ஒரு பார்ட்டிக்கல் எனக்கு என்ன இருக்குது, பிக்கு போயிருக்கு. ஸோ அப்போ பிக்கு போகும்போது அது ஒரு ஆங்கிளை மேக் பண்ணியிருக்கு. ஸோ அது எவ்வளோ ஆங்கிளை மேக் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத ஆங்குலார் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா? ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆங்குலார் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஆங்கிள் ஆஃப் ஏஓபி. ஸோ அதோட வேல்யூ என்னது, தீட்டா. ஓகேவா? ஆங்குலார் டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட யூனிட் என்ன அப்படின்னா ரேடியனில் நம்ம சொல்லுவோம். சரியா? கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? டிஸ்பிளேஸ்மெண்ட்னா நம்ம வெறும் இதை பேஸ் பண்ணி சொல்லிடலாம். பட் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா இது ஆங்கிளில் நம்ம சொல்லணும். ஓகேவா? ஆங்கிள் டிஸ்கிரைப்டு பை அ பார்ட்டிக்கல் அபவுட் த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். எதை பேஸ் பண்ணி அந்த பார்ட்டிக்கல் சுற்றுது, அபவுட் த ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன், இதை பேஸ் பண்ணி இன் எ கிவன் டைம். ஓகேவா? அந்த பர்டிகுலர் டைமுக்குள்ளே அது எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படிங்கிறத அந்த தீட்டாவோட வேல்யூ தான் ஆங்குலார் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது ஆங்குலார் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் ரேடியனை வந்து நம்ம ரிலேட்டட் டு ஆர்க் லென்த்தை பேஸ் பண்ணி சொல்லலாம். அண்ட் ஆரையும் பேஸ் பண்ணி சொல்லுவோம். நார்மலாக என்ன வரும், இந்த ஆர்க் லென்த் வந்து எஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டோம், இந்த ரேடியஸ் வந்து ஆர் அப்படின்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு எஸ் டிவைடட் பை ஆர் அப்படின்னு வரும். ஓகேவா? ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட் அப்படின்னு வந்திருக்கும். அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு எஸ் பை ஆர்னு எடுத்தோன்னா இந்த ஆர் இந்த சைடு போயிடுச்சுன்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் தீட்டா அப்படின்னு வரும். ஓகேவா? சரி, இதுதான் வந்து என்னது, டிஸ்பிளேஸ்மெண்ட். எஸ் அப்படிங்கிறது என்னது, இது எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படிங்கிறது வருது இல்லை. அப்போது எஸ்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும்னா ஆர் இன்ட்டு தீட்டாவா, அந்த வேல்யூவாக தான் இருக்கும். அடுத்தது ஆங்குலார் வெலாசிட்டி. ஆங்குலார் வெலாசிட்டியை நம்ம எப்போவுமே என்ன சொல்லுவோம்னா ஒமேகாஸ் வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஒமேகா அப்படிங்கிறது எதை குறிக்கிறது, அந்த ஆங்கிள். ஓகேவா? அந்த சர்க்குலர் மோஷன், அந்த ஆங்கிள், அதை பேஸ் பண்ணி வருது. த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் கால்ட் ஆங்குலர் வெலாசிட்டி. இப்போ எனக்கு இந்த ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குல்ல, அது வந்து எந்த ரேட்டில் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத ஆங்குலர் வெலாசிட்டி. நார்மலாக ஒரு டிஸ்டன்ஸ் வந்து சேஞ்ச் ஆச்சுனாலே நம்ம என்ன சொல்லுவோம், லீனியர் வெலாசிட்டியில் வந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து சேஞ்ச் ஆச்சு, எந்த ரேட்டில் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது வந்து நம்ம வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஆங்குலார் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் வெலாசிட்டினாலே என்ன வரும், டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ அந்த ஆங்குலார் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து எந்த ரேட்டில் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஆங்குலார் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தீட்டா அப்படிங்கிறது ஒரு ஆங்குலார் டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த டைம் டி அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி தானே, இந்த தீட்டாங்கிறத ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒரு பர்டிகுலர் டைமில். அப்போ ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகாவோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா ஒமேகா இஸ் ஈக்குவல் டு எனக்கு ஸ்மால் சேஞ்ச் இன் தீட்டா டிவைடட் பை ஸ்மால் சேஞ்ச் இன் டைம். வித் ரெஸ்பெக்ட் டு டைம் போடும்போது அது வந்து ரேட்டை பொறுத்தே வருது, அந்த டைமுக்குள்ளே அது எவ்வளோ ரேட்டில் போயிருக்கு அப்படிங்கிறது. அப்போ சேஞ்ச் இன் தீட்டா டிவைடட் பை சேஞ்ச் இன் டைம். அந்த டைம் அப்படிங்கிறது லிமிட் டெல்டா டி டென்ஸ் டு ஜீரோனா அந்த டைம் வந்து ரொம்ப சின்ன லிமிட்டில் இருக்குது. அந்த டைம் வந்து டென்ஸ் டு ஜீரோன்னு என்ன அர்த்தம், ஜீரோ கிட்ட போகுது, விச் மீன்ஸ் அது வந்து ரொம்ப ரொம்ப சின்ன டைமை குறிக்கிறது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வரும்போது நம்ம அதை எப்படி எடுத்துப்போம்னா டி தீட்டா பை டிடி அப்படின்னு எடுத்துப்போம். அப்போ என்ன சொல்கிறாங்க, ஆங்குலார் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது தீட்டா இஸ் ஆங்குலார் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் டைம் டி. இப்போ ஆங்குலர் வெலாசிட்டியை நம்ம எப்படி சொல்லலாம், அந்த தீட்டா, அந்த ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது. ஓகே, த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு தான் நம்ம வந்து ஒமேகா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ டி தீட்டா பை டிடி அப்படின்னு வரும். யூனிட் ஆஃப் ஆங்குலர் வெலாசிட்டி என்னது, ரேடியன் பர் செகண்ட். பிகாஸ் இந்த தீட்டாவை நம்ம எப்படி சொல்லுவோம், ரேடியனில் சொல்லுவோம், டி எப்படி சொல்லுவோம், செகண்டில் சொல்லுவோம். ஸோ இப்போ ரேடியன் பர் செகண்ட் அப்படின்னு வரும். இப்போ த டைரக்ஷன் ஆஃப் த ஆங்குலர் வெலாசிட்டி இஸ் அலாங் த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் ஃபாலோவிங் ரைட் ஹேண்ட் தம் ரூல். அதாவது இந்த ஆங்குலர் வெலாசிட்டினே யோசிச்சு பாருங்களேன், இது வந்து எவ்வளோ ரேட்டில் சேஞ்ச் ஆகுது, இந்த தீட்டா இருக்குல்ல அது வந்து எவ்வளோ வேகமாக சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது ஆங்குலர் வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறது. அப்போது இது வந்து ஒரு சர்க்குலர் மோஷனாக தான் இருக்க முடியும். கரெக்டாக ஆங்குலர் வெலாசிட்டி அப்படின்னு சொன்னாலே. அப்போ த டைரக்ஷன் ஆஃப் த ஆங்குலர் வெலாசிட்டி என்னவாக இருக்கும் அப்படின்னா அலாங் த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். நான் இதை வந்து இப்படி வைக்கிறேன். ஓகேவா? இது வந்து எந்த டைரக்ஷனில் அது சுற்றுதோ அந்த டைரக்ஷனில் இப்படி வைக்கும்போது எனக்கு என்ன ஆகுது, மேலே பார்த்த மாதிரி அந்த ஒரு ஒமேகான்றது கிடைக்குதா, அதுதான் வந்து டைரக்ஷன் ஆஃப் ஆங்குலர் வெலாசிட்டி. இப்படி தானே காட்டியிருக்காங்க. டைரக்ஷன் ஆஃப் ஆங்குலர் வெலாசிட்டி அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்குன்னா இஸ் அலாங் த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். இப்படி ரொட்டேட் பண்ணுறல, இஸ் அலாங் த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் ரைட் ஹேண்ட் ரூல் படி. ஓகேவா? ஸோ இப்படி பண்ணும்போது எனக்கு இது மேலே தானே பார்த்த மாதிரி இருக்குது. ஸோ ஆங்குலர் வெலாசிட்டியோட டைரக்ஷனை சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆங்குலர் ஆக்சிலரேஷன் பார்க்க போகிறோம். நார்மல்
ஆக்சிலரேஷன் என்னது வெலாசிட்டி எந்த ரேட்டில் சேஞ்ச் ஆகுறதுங்க நம்ம ஆக்சிலரேஷன் சொல்லுவோம். அப்போ ஆங்குலர் ஆக்சிலரேஷன் என்னது the rate of change of angular velocity எப்படி வந்து சேஞ்ச் ஆகுது எந்த ரேட்டில் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஆங்குலர் ஆக்சிலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அது வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி கரெக்டாக. அப்போ ஆல்ஃபா வெக்டார் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு ஆங்குலர் ஆக்சிலரேஷன் அப்படின்னு சொல்கிறது. இப்போ ஆல்ஃபா வெக்டர் இஸ் ஈக்குவல் டு இந்த ஒமேகா வெக்டர் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது கரெக்டாக. ஒமேகாங்கிறது தானே ஆங்குலர் வெலாசிட்டி. ஸோ அப்போ அந்த வெலாசிட்டி அப்படின்னாலே அதுக்குன்னு ஒரு டைரக்ஷன் இருக்குது. ஸோ அதனால் ஒமேகா வெக்டர்னு எழுதிக்கிறாங்க. ஸோ அது வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது டி ஒமேகா வெக்டார் டிவைடட் பை டிடின்னு வரும். இப்போ ஆங்குலர் ஆக்சிலரேஷனும் என்னது ஒரு வெக்டார் குவான்டிட்டி தான். அது வந்து which need not to be in the same direction as angular velocity. நம்ம அந்த லீனியர் வெலாசிட்டி அந்த லீனியர் ஆக்சிலரேஷன் எல்லாம் பார்த்தோம். வெலாசிட்டி எந்த டைரக்ஷன் இருக்கோ அதே டைரக்ஷனில் தான் ஆக்சிலரேஷன் இருக்கும்னு பார்த்தோம். பட் எனக்கு இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஆங்குலர் ஆக்சிலரேஷனும் வெக்டர் குவான்டிட்டி தான். பட் அது வந்து ஆங்குலர் வெலாசிட்டி எந்த டைரக்ஷன் இருக்கோ அதே டைரக்ஷனில் தான் இருக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டான்ஜென்ஷியல் ஆக்சிலரேஷன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இங்கே உங்களுக்கு டயக்ராம் கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்து ஒரு சர்க்கிள் இருக்கா. ஸோ இது வந்து ஆர் அப்படிங்கிறது இப்படி போகும்போது உங்களுக்கு வெலாசிட்டி கரெக்டாக ஒரு லீனியர் வெலாசிட்டி மாதிரி இருக்குது. ஸோ அப்போ அந்த இடத்துல ஆக்ட் ஆகிற ஒரு ஆக்சிலரேஷன் தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா டான்ஜென்ஷியல் ஆக்சிலரேஷன். டான்ஜென்ட்னா என்னது ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும் தொட்டிருக்குது. ஸோ வெலாசிட்டி வந்து எப்படி சேஞ்ச் ஆகுறது அப்படிங்கிறத நம்ம ஆக்சிலரேஷன் சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல வெலாசிட்டி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் டான்ஜென்ஷியலாக தொட்டிருக்கு. ஸோ அப்போ டான்ஜென்ஷியல் ஆக்சிலரேஷன். ஒரு ரொட்டேஷன் மோஷனில் வந்து நம்ம டான்ஜென்ஷியல் ஆக்சிலரேஷனை வந்து எதுக்காக மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா ஹவ் குவிக்லி டான்ஜென்ஷியல் வெலாசிட்டி சேஞ்சஸ். ஒரு டான்ஜென்ஷியல் வெலாசிட்டி வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது எவ்வளோ சீக்கிரமாக சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்காக தான் நம்ம டான்ஜென்ஷியல் ஆக்சிலரேஷன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா. இப்போ டான்ஜென்ஷியல் ஆக்சிலரேஷன் என்னதுன்னு பார்க்கலாம். கன்சிடர் ஒரு ஆப்ஜெக்டை வந்து மூவிங் அலாங் அ சர்க்கிள். ஸோ ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது, அது வந்து ஒரு சர்க்கிளை சுற்றி வருது. அந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்து ஆறுன்னு சொல்லிட்டாங்க. இந்த டைம் டெல்டா டி ஒரு பர்டிகுலர் குட்டி டைமில் டெல்டா டிங்கிறது ரொம்ப சின்ன டைம். இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த டெல்டா எஸ் அப்படிங்கிற அந்த ஒரு டிஸ்டன்ஸ்க்கு வந்துடுது. ஓகேவா. அப்போ இந்த கரஸ்பாண்டிங் ஆங்கிள் அப்போ இது வந்ததுனால இதோட கரஸ்பாண்டிங் ஆங்கிள் வந்து டெல்டா தீட்டா அப்படிங்கிற ஒரு சின்ன ஆங்கிளுக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம டெல்டா எஸ் அப்படிங்கிறது எப்படி எழுதலாம்? ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம்? S is equal to R into theta அப்படின்னு பார்த்தோமா. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம டெல்டா எஸ் அப்படிங்கிறது எப்படி எழுதலாம்? R into டெல்டா தீட்டா அப்படின்னு எழுதலாமா. ஸோ டெல்டா எஸ் இஸ் ஈக்குவல் டு R into டெல்டா தீட்டான்னு வரும். நான் என்ன பண்ணுறேன்னா டிவைடட் பை டெல்டா டி அப்படின்னு நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு சைடும் வந்து நான் லிமிட் t tends to 0, இந்த இடத்துலையும் லிமிட் t tends to 0ன்னு போட்டுக்கிறேன். அப்போ எனக்கு என்ன ஆகும்? லிமிட் இந்த மாதிரியான ஒரு ஃபார்மேட் வந்தாலே அது என்ன ஆகிடும்? ds டிவைடட் பை dt அந்த ஃபார்மேட்டுக்கு வந்துமா. பிகாஸ் அந்த சேஞ்ச் இன் டைம்ங்கிறது ரொம்ப ரொம்ப சின்னது அப்படிங்கிறப்ப அப்போ நம்ம ஒவ்வொரு இடத்துலையுமே மெஷர் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இப்படி நமக்கு ஒரு ஃபார்மேட் வந்தாலே அது வந்து ds டிவைடட் பை dt அந்த ஃபார்மேட்டுக்கு வந்துடும். ஓகேவா. அப்போ இந்த இடத்துல நமக்கு பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இப்போது இது ஆறு கான்ஸ்டன்ட். ஸோ ஆர் அப்படியே தான் இருக்கும். லிமிட் t tends to 0 டெல்டா தீட்டா டிவைடட் பை டெல்டா டி அப்படிங்கிறது டெல்டா தீட்டான்னு எனக்கு என்னது அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் சேஞ்ச் ஆகுது. டிஸ்பிளேஸ்மெண்ட் சேஞ்ச் ஆகிறப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? நம்ம இங்கே முன்னாடியே பார்த்தோம். இந்த ஃபார்மேட்டோட வேல்யூ என்னது? ஒமேகா அப்படின்னு சொல்லிட்டு தட் இஸ் ஆங்குலார் வெலாசிட்டி அப்படின்னு பார்த்தோமா. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம்? இந்த லிமிட் இதுக்கு பதிலாக நான் என்ன போட்டுக்கலாம்? ஒமேகா அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போ டிஎஸ் டிவைடட் பை டிடி இஸ் ஈக்குவல் டு ஆர் ஒமேகா அப்படின்னு வருமா. ஓகே. நார்மலாக டிஎஸ் டிவைடட் பை டிடினா நமக்கு என்ன தெரியும்? லீனியர் ஸ்பீட் அப்படின்னு தெரியுமா. ஏன்னா எஸ் அப்படிங்கிறது நம்ம அந்த லீனியராக சொல்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட் கரெக்டாக. நம்ம தீட்டானா அது ஆங்குலார் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு வரும். எஸ் அப்படின்னா அந்த ஒரு லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எனக்கு லீனியர் ஸ்பீட் கிடைக்கும் விச் இஸ் டான்ஜென்ஷியல் to the circle and ஒமேகாங்கிறது ஒரு ஆங்குலர் ஸ்பீடு. ஸோ அந்த லீனியர் ஸ்பீட் அந்த v அப்படிங்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த சர்க்கிளுக்கு ஒரு டான்ஜென்ஷியலான ஒரு வெலாசிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அண்ட் ஒமேகா இஸ் அ ஆங்குலார் ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம என்ன ஃபார்மேட் வரும்? இந்த டிஎஸ் டிவைடட் பை டிடிக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம்? லீனியர் வெலாசிட்டி v அப்படின்னு போட்டுக்கலாம் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு ஒமேகா அப்படின்னு வந்திருக்குமா. விச் கிவ்ஸ் அ ரிலேஷன் பிட்வீன் லீனியர் ஸ்பீடுக்கும் ஆங்குலர் ஸ்பீட். இது vங்கிறது நம்ம பார்த்தது லீனியர் ஸ்பீட், ஒமேகாங்கிறது ஆங்குலர் ஸ்பீட். ஜஸ்ட் இப்போ நம்ம என்ன செஞ்சுட்ருக்கோன்னா இந்த ஆக்சிலரேஷன் இருக்குல்ல டான்ஜென்ஷியல் ஆக்சிலரேஷனுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா கண்டுபிடிக்க போகிறோம். ஜஸ்ட் நம்ம இந்த மாதிரி ஒரு டயக்ராம் வரைஞ்சிட்டு நம்ம இந்த மாதிரி முதல்ல எழுதிட்டோமா. டிவைடட் பை டெல்டா டி போட்டாச்சா. ரெண்டு சைட்லையும் லிமிட் டென்ஸ் டு 0 டெல்டா டி டென்ஸ் டு 0 அந்த மாதிரி போட்டாச்சா. டெல்டா டி டென்ஸ் டு 0 அப்படிங்கிறத போட்டாச்சு. அப்போ எனக்கு இந்த ஃபார்மேட் வந்துடும். இதுலேருந்து இதுக்கு பதிலாக நான் என்ன படுத்திருக்கேன்? வின்னு எடுத்திருக்கேன். வி இஸ் ஈக்குவல் டு ஆர் ஒமேகான்னு வந்துருச்சு. இது வரைக்கும் ஓகேவா. இப்போது இந்த ஈக்குவேஷன்லேருந்து இட் இஸ் ட்ரூ ஃபார் சர்க்குலர் மோஷனுக்கு வந்து அது ட்ரூ. பட் ஆனால் அதோட ஜென்ரலான ரிலேஷன் எப்படி வரும் அப்படின்னா வி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா வெக்டர் கிராஸ் ஆர் வெக்டர் அப்படின்னு வரும். சரியா. பிகாஸ் அது வந்துட்டு
இது சர்க்குலர் மோஷன் அப்படின்னு வரும்போது நம்ம ஜஸ்ட் அதோட மேக்னிடியூட் அந்த மாதிரி இருக்குது ஓகேவா. பட் அதோட ரிலேஷன் வந்து நார்மலாக இப்படி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் சர்க்குலர் மோஷனை பொறுத்தவரை இந்த ஈக்குவேஷன் வந்து ரெடியூசஸ் டு இந்த ஈக்குவேஷன் வந்து இந்த ஈக்குவேஷனாக மாறிடும் சர்க்குலர் மோஷனை பொறுத்தவரை. ஏன் அப்படின்னா இந்த ஒமேகா வெக்டரும் இந்த ஆர் வெக்டரும் இருக்குல்ல, ஸோ அது ரெண்டும் வந்து பெர்பெண்டிகுலராக இருக்கும். இந்த ஒமேகா வெக்டரும் ஆர் வெக்டரும் வந்து பெர்பெண்டிகுலராக இருக்குது ஓகேவா. நம்ம முன்னாடியே வந்து என்ன பார்த்தோம்னா கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு எனக்கு என்னென்னு பார்த்தோம், சைன் தீட்டா வரும். லைக் ஒமேகா இன்ட்டு ஆர் இன்ட்டு சைன் தீட்டான்னு பார்த்தோமா. சைன் தீட்டாவோட வேல்யூ என்னது, சைன் 90 டிகிரி. சைன் 90 டிகிரியோட வேல்யூ என்னது, எனக்கு 1. அப்போ வெறும் ஒமேகா இன்ட்டு ஆர்னு மட்டும் ஆகிடுமா. ஸோ அதுதான் சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து எப்போல்லாம் சர்க்குலர் மோஷனாக வருதோ அப்போல்லாம் 2.3 இந்த ஈக்குவேஷன் என்னவாக மாறிடும்னா இந்த ஈக்குவேஷனாக சேஞ்ச் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் ஓகேவா. அப்போ தானே எனக்கு அக்சலரேஷன் கிடைக்கும். டான்ஜென்ஷியல் அக்சலரேஷன் தானே வேணும். இது வந்து டான்ஜென்ஷியல் வெலாசிட்டி இல்லை. ஸோ இதில் இருந்துன்னா அப்போ எனக்கு டான்ஜென்ஷியல் அக்சலரேஷன் கிடைக்கணும். அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். dv டிவைடட் பை டிடின்னு பண்ணிங்கன்னா இது வந்து கான்ஸ்டன்ட், அது அப்படியே இருக்கட்டும். r இன்ட்டு டி ஒமேகா டிவைடட் பை டிடின்னு வரும். நம்ம ஏற்கனவே என்ன தெரியும், டி ஒமேகா பை டிடிங்கிறது என்னென்னு எடுத்திருக்கோம், ஆல்ஃபான்னு எடுத்திருக்கோமா. ஸோ சிம்பிள். அது அப்போ அந்த டி ஒமேகா பை டிடிக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம், ஆல்ஃபா அப்படிங்கிறத போட்டுக்கலாம் ஓகேவா. ஸோ அப்போ டிவி டிவைடட் பை டிடி அப்படிங்கிறது எனக்கு என்னென்னா டான்ஜென்ஷியல் அக்சலரேஷன். v அப்படிங்கிறது ஒரு வெலாசிட்டி கரெக்டாக. ஸோ அதாவது அது வந்து ஒரு லீனியர் வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிறதா என்னது, டான்ஜென்ஷியல் அக்சலரேஷன். அதை நான் எப்படி போட்டுக்கலாம், ஏடி அப்படின்னு போட்டுக்கலாமா. அடுத்தது டி ஒமேகா பை டிடி அப்படிங்கிறது எனக்கு ஆங்குலர் அக்சலரேஷன், அது ஆல்ஃபா அப்படிங்கிறத போட்டுக்கிட்டாச்சு. அப்போ இந்த டிவி டிவைடட் பை டிடிக்கு பதிலாக நான் என்ன போடுறேன், ஏடி அப்படின்னு போட்டுக்கிறேன், ஈக்குவல் டு ஆர் ஆல்ஃபா அப்படின்னு வரும். இப்போ டான்ஜென்ஷியல் அக்சலரேஷன் ஏடி அப்படிங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ்டு பை அன் ஆப்ஜெக்ட் இன் சர்க்குலர் மோஷன் தான் உங்களுக்கு காட்டியிருக்காங்க. அப்போ டான்ஜென்ஷியல் அக்சலரேஷன் அப்படிங்கிறது என்னது, உங்களுக்கு அந்த லீனியர் வெலாசிட்டி இருக்குல்ல, ஸோ அது வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு டான்ஜென்ஷியல் அக்சலரேஷன். ஞாபகம் வச்சுக்க வேண்டியது நீங்கள் இந்த டான்ஜென்ஷியல் அக்சலரேஷனோட ஃபார்முலா, டான்ஜென்ஷியல் அக்சலரேஷன் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு ஆல்ஃபா அப்படிங்கிறது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.